ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் வேவ் சீசன் 2 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ஸ் வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா உண்மையுமே வந்துட்டு என்னோட அப்பா சொல்லிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கும் ஓரளவுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஜேகே வந்து கான்ஷியஸ் இருந்திருப்பார். உங்கள் பிள்ளை வந்துட்டு அழுதுட்டு இருந்திருக்கும். சமாதானப்படுத்தி ஒரு வழியாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து இவனை மன்னிக்கணுமோ வேண்டாமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்துட்டு அதான் நீங்கள் வந்து ஜஸ்ட் திங்கிங்லேயே இருக்கீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு அவர் அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் சொன்னதில் உங்களுக்கு மண்டையில் ஏறின ஒரே விஷயம் யூனாவும் ஜேகேவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான். ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அப்படியே நம்மன்னு இருக்குனாக்கு அவர்கிட்ட கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ குழந்தை வந்துட்டு அதை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டு லைக் அந்த மாதிரி சும்மா அப்படியே இப்படி மேலே பார்த்துட்டு படுத்துருக்காரு. அவரை பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன நம்மளையா கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு ஆர்வத்தில் பார்க்காரு. எனக்கு இவனா தெரியுமா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். இப்போ என்ன கேட்டா இவனை பற்றியா கேட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நான் கேட்குறதுக்கு தயவு செஞ்சு எனக்கு உண்மையை மட்டும் சொல்லேன் ப்ளீஸ். உனக்கு ஷோனாவை தெரியுமா தெரியாதா? தெரியும். ஷிவனா உனக்கு யார்? இதுக்கும் எனக்கு உண்மை தான் வேணும். அவருக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவே முடியல. அது அப்படியே யோசிக்கிறாரு. சொல்லு, என்னோட முன்னாடி ஒய்ஃப். ஸோ இதுதான் நடந்திருக்கு இல்லையா? நீ யூனா மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன், அப்படி தானே? இல்லை, அது அப்படி இல்லை ஓயன். ஸோ அப்போ கூட நான் யூனா மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கூட உனக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்து ஒரு 4 வாரத்தை நல்ல விதமாக பேசணும் தோணலை? ஏன் தோணலை? நானும் அவ்வளோ மாதிரி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு கேட்குறீங்க. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக இருக்கார். நான் இப்போதைக்கு உங்ககிட்ட இதை பற்றி பேச விரும்பலை. கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வீட்டுக்கோ, தெளிவாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறீங்க. உங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவர்கிட்ட வந்து நிறைய கேட்கணும், நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நிறைய கிளியர் பண்ணிக்கணும்னு தோணுது. எல்லாத்தையுமே அப்படியே ஏன்னா யோசிச்சு அடிக்க வச்சுருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஹெவியான பிளட் லாஸ்லாம் இல்லை, கொஞ்சம் தான் பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மனுஷனுக்கு அன்றைக்கி ஈவினிங்கும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்திருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் நல்லா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸாக கொடுங்க. லைக் பொமோக்ரானட், பீட்ரூட்டு, இந்த சுவரொட்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நியூட்ரிஷனஸான ஃப்ரூட்ஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாட்டா பை பை சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த மனுஷன் கையில் கட்டு போட்டிருக்காங்க அந்த கட் பண்ண இடத்துல. ஸோ அதான் அவர் பாட்டுக்கு சைலண்டாக வராரு அமைதியாக. யாருமே ஒயன் வீட்டில் ஒயனு, அப்புறம் வந்துட்டு அவரோட பிள்ளை அதித்தி, அவ்வளோதான். வேறு யாருமே வந்துட்டு அவர்கிட்ட பேசா என்னன்னா என்ன அவ்வளோதான் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக பேசிக்கிறது இல்லை. குழந்த கூட வந்துட்டு இவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு செய்கிறாங்க. இவருக்கும் சேர்த்து தான் செய்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பீட்ரூட் பொரியல்லாம் இவருக்காக செஞ்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மனுஷனுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கில்ட்டு, கஷ்டம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம மேலே தப்பு இல்லை தான்,
ஆனால் ஒய்யன் கேட்டது கரெக்டான கேள்வி தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அதான் ஒரு மாதிரி கடுப்பில் சொல்கிறாங்க, பெருசாக அக்கறை இல்லை, எந்தா தின்ன அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மா தான். அதான் வரும், இதுக்கு மேலே மரியாதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக சாப்பிட்றாரு. இதில் குழந்த பக்கமே அப்போ எனக்கு அப்படிங்குது. அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விடுறாரு. குழந்தை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வழக்கம் போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிலாம் விடுது. அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதையா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி தான் இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அவரே அதுக்கப்புறம் ஊட்டி விடுறாரு. அவர் ஊட்டி விட்டுட்டே அப்புறம் சாப்பிட்டாரு. நீங்கள் வந்து இந்த கன்றாவையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன வந்தது பற்றியா அப்படியே அவங்க அப்பனை பார்த்துட்டு அப்படியே அப்படியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து உங்கள் பொண்ணை தான் பார்க்குறீங்க. எனக்கு என் பொருளாக இருக்கான் ஆதி இந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓட்டி விட்றீங்க. அப்படி சொல்லிட்டு அவனை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டி விட்டுட்ருக்கான். போட்டி நடக்குது இங்கே, அப்பாவா பொண்ணா பையனா அம்மாவா அப்படின்னு. அதான் ஸோ அந்த மாதிரி ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் குழந்தைங்கள வந்துட்டு உட்கார வச்சுட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கதை சொல்லி. குழந்தை வந்துட்டு நான் கொஞ்சம் டேடி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை போயிடுச்சு. ஆதி இருந்தால் கதை கேட்டுட்ருக்கான். அவனை மடியில் படுக்க வச்சு கதை சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே அவர் மடியிலேயே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் விளையாண்டுட்டு அப்படியே அவர் மேலேயே சாஞ்சு அது தூங்கிருச்சு. அதான் அவர் பார்க்குறாரு. குழந்தைய அந்த ரூமில் தானே படுக்க வைக்கணும், இவன் அங்கே தானே இருக்கா, சரி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அப்போ தான் உங்கள் பையன் தூங்கியிருப்பான், நீங்கள் கீழே போட்டுட்டீங்க, ஜஸ்ட் இப்படி உட்காந்துருக்கீங்க அவனை படுக்க வச்சுட்டு. நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கும் போது அவர் வந்துட்டு வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க. குழந்த நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பொறுமையாக படுக்க வச்சுட்டு நீ போகலாம் அப்படின்ட்டிங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொறுமையாக போகிறாரு. இல்லை இவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வெளியில் தான். ஸோ அந்த மனுஷனை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. ஸோ வீட்டுக்கு வெளில சும்மா அங்கே போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. உங்ககிட்ட எனக்கு நிறைய கேட்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. உனக்கு இதுக்கெலாம் ஆன்சர் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அதுக்கான பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்ட்ரைக் ஆகிருக்குமா, நிறைய கொஷின் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணுமே கூட. அதாவது அந்த சின்ன பையன் இவர் தானே, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அது இவன் தானே அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து பெருசாக இது பண்ணல. ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கேட்க வரா இவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அழுத்தி கேட்குறீங்க. அவர் வந்து அதாவது அதான் ஞாபகம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னா அம்மு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீங்களே அவரை பார்த்துட்டு அதாவது அம்முவை அப்படியே அவர் அமைதியாக பார்த்துட்டு வண்டியவே கவுந்துட்டார். ஞாபகம் இருக்கா அந்த ஆசிரமத்தில் நான் எல்லாருக்கிட்டேயுமே பேசுவேன், நான் உனக்கு தான் வந்துட்டு நான் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கேன். அது அவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை தான், ஆனால் அந்த வயசில் அதுதான் பெரிய கிஃப்ட். என் கூட க்ளோஸாக இருந்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டில் நீயும் ஒரு ஆள். ஆனால் ஏன் உனக்கு எனக்கும் அவளுக்கும் கூடமா வித்தியாசம் தெரியல, கொஞ்சம் கூட தெரியலையா? ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கேரக்டரிஸ்டிக், பிஹேவியர் எதுலேயுமே அது எப்படி உனக்கு நான் இது அவள் எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இது இருக்குது. ஓகே, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் எவ்வளோ சைலண்டான ஜாவியலான கேரக்டர்னு உனக்கு தெரியும். ஆனால் அவள் எனக்கு டோட்டல் ஆப்போசிட். ஸோ உனக்கு எப்படி இவ்வளோ நாள் அவள் கூட இருக்கே, கொஞ்சம் கூட டவுட் வரல அவள் எப்படி மூவ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு கேட்குறீங்க.
அவர் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். சொல்லு. இல்லைவா என்னது, அவள் நார்மலாக தான் இருந்தா, ஒன்று மாதிரி தான் அவளும் பிஹேவ் பண்ணாள். இது வரைக்கும் அவள் யாரையும் ஹர்ட் பண்ணி நான் அந்த சில டேஸ் நான் பார்த்ததில்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவளோட ரியலான ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது. அதையே நான் நோட் பண்ணி கேட்டதுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தெரியும், ஏன்னா அது 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 அவளில் அது நீ தானே. நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ என்ன யூஸ்? நீ போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி இதில் வேற அவள் ரிட்டர்ன் வந்திருக்கால, அப்பயும் நீ அவளை சூஸ் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்ட. அப்புறம் உனக்கு தெரியுமா, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னால் அதை உங்ககிட்ட சொல்லக்கூட முடியல. அது தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறத கேட்க கூட நீ தயாராக இல்லை. அந்தளவுக்கு காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு புரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் சிம்பிளாக வந்து சாரி கேட்குறதுனால இல்லை இப்படிங்கிறதுனால ஏதாவது மாறிடும்னு நினைக்கிறியா? இங்கே வந்து யார் என்ன எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்தப்போ அவங்க தான் எனக்கு வீடு கொடுத்து என்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க இப்போ வரைக்கும். அவங்க 2 பேரையும் அவங்க பேரன் பேத்தியை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நீ, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது கூட கேட்க தயாராக. அவளுக்காக என்ன இதோ அப்பா அப்பான்னு உனக்காக உயிரியே விடுறாள்ல, அவளை என் பையனை எல்லாரையும் அசால்ட்டாக விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. உனக்கு என்ன? உனக்கு தான் அவள் இருந்தால. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஆனால் இதெல்லாம் உன் மேலே தப்பு இல்லை தான். அது எனக்கு இங்கே புரியுது, இங்கே புரியல. நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு கேட்குறீங்க. அவர் வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. சொல்லு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறேன். என்னால் இங்கே ஏற்றுக்க முடியுது, ஆனால் இதை இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் பட்ட வலியும் வேதனையும் அப்படி. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவர் பார்க்குறாரு இப்போ தான் உங்கள் கண்ணியே. இங்கே வரும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். யாருமே எனக்கு தெரியாது. இதில் ஒரு திருட வேறு என் பேக்கெல்லாம் திருட ட்ரை பண்ணிட்டு அப்போ தான் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி நானும் அங்கே தான் போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அந்த 9 மாதம் என்னைய நீ இல்லைடா கூட இருந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக இருக்கார். ஆனால் நான் தனியாக இருந்தேன் தெரியுமா, யாருமே இல்லை. தனியாக போயிட்டு வந்துட்டு ஒரு வாட்டி குழந்தையோட அப்பா வரலையான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? டாக்டர்கிட்ட குழந்தையோட அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி வச்சுருக்காங்க அவங்க. சொல்லு, நான் என்ன சொல்கிறது? அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்தப்போ குழந்தையோட அப்பா பார்க்கணும், அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நர்ஸ் தெரியாமல் கேட்டாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்ககிட்ட அப்போ கூட சொல்லலாம் தான் நினச்சேன், குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அதையும் கண்டிப்பாக நீ கேட்குற நிலமையில இருந்திருக்க மாட்டேல்ல. காதல் உன் கண்ணை மறைச்சிருக்கும்.
உனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் கூடமா தெரியல? எனக்கும் அவளுக்கும் எனக்கு எனக்கு புரியல. அவள் என்னை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட். எப்படி உனக்கு நானும் அவளும் ஒரே மாதிரி தெரிஞ்சோம்? ஒரு வாட்டியும் குழந்தைங்க அப்பா எங்கே, அப்பா எப்போ வருவாங்க, அதுவும் அதித்தி அப்பா எங்கே மம்மி, எப்போ மம்மி வருவாங்க, எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது. என்ன சொல்கிற? உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறியா? இல்லை உங்கள் அப்பா செத்துட்டான்னு சொல்கிறியா? உங்கள் பொண்ணு கூட நான் வரேன் மம்மி அப்படிங்கிறேன். இல்லை செல்லம் நீ வெளியிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த மனுஷன் ஸ்டில் மயக்கத்தில் தான் இருக்கார். அதான் வந்ததும் ஃபுல்லாக கான்ஷியஸ் ஒரே சந்தோஷம். எப்படி சொல்கிறது, இந்த விரலாம் சிக்கிறது அப்படின்ற ரேஞ்சில் இருக்கார். ஆனால் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் நின்றுட்டுருக்கீங்க பக்கம். அதுக்கு எல்லாமே தெரியும். மனுஷன் வந்துட்டு இப்போ தான் பொறுமையாக நீ என்ன பண்ண அப்படின்ற எல்லாமே தெரியும். பண்ணோன்னே அதனால தான் தெரியுது சுத்தமாக பிடிக்கல பார்க்குறாரு. அதான் அவன் வந்துட்டு உன்னைய வெறுக்கிறான். அவன் சொல்லுவான், வந்து ஒரு மான்ஸ்டரா. நான் இதை சொல்லி தரல, ஆனால் அவன் அப்படியே வளர்ந்துட்டான். இப்போது சரி, நீ வந்து என்னை கேட்குறல்ல, நான் உன்னை எப்படி ஏற்றுக்கிறது? மற்றவங்க உன்னை எப்படி ஏற்றுக்க முடியும்? முக்கியமாக உன் பையன். சொல்லு. அதித்தி மட்டும்தான் இங்கே உன்னை ஏற்றுக்கிட்டா. நானும் அதையும் உன்னை ஏற்றுக்கல. ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவனுக்கும் இல்லை. ஏற்றுக்கிற அந்த நம்பிக்கை, அந்த மனதிடம் அது எதுவும் என்கிட்டயும் இல்லை. ஒருவேளை திருப்பி உனக்கு அவள் தான் வேணும் நீ போயிட்டுனா நான் எப்படி உன்னை நம்புறது? எதை வச்சு எனக்கு தெரியல. எனக்கு புரியல ஜேகே. நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் உன்னை மன்னிச்சிடவே கூடாதுன்னு தோணுது. நான் என்ன பண்ணுறது? எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணணும்ல யோசிச்சு. இங்கே பார், அதான் அந்த மனுஷன் அமைதியாக பார்க்குறாரு. நான் முன்னாடி உன்னை வெறுத்தேன், என் வாழ்க்கை எப்படி இவனால் போயிடுச்சே அப்படின்னு. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஒன்று வெறுக்கலை, அது மட்டும்தான். அதுக்காக நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு கேட்டால் தெரியல. எனக்கு இன்னும் அந்த கோபம் இருக்கு. நான் பொறுமையாக சொல்கிறேன், ஒரு நாள் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் ஜேகே. அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு இதுவே கொஞ்சம் பெரிய நிம்மதியாக இருக்குது. அதான் அவர் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு லைக் உங்கள் கையை அப்படி சேர்த்து பிடிச்சிட்டு எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேடி. சாரி, எனக்கு தெரியும் நான்
என் என் மேலே தப்பு இருக்குது, நானும் சரியாக பார்த்துருந்துருக்கணும் தான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. கண்டிப்பாக இந்த வாட்டி அதை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்டி. நீ டைம் எடுத்துக்கோ, கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக. ஆனால் இங்கேருந்து போன்னு மட்டும் சொல்லிடாத. என்னால் உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு போக முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. நீங்கள் பார்த்துட்டு எது அதான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாம் பொண்ணுக்கு, அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. இரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நீ அவங்களோட அப்பாவும் மட்டுமா தான் இருக்கணும், என்னோடய புருஷனால். நான் யார்கிட்டையும் உன்னை அப்படி சொல்லவும் மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பீங்களே, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. மனசில் இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு கோவம் இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்குது, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அவர் மேலே தப்பே இல்லை, இதனால் எல்லாமே வந்துட்டு யூனா பண்ணது தான், அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உங்கள் ஹார்ட் வந்து இல்லை, அவனை ஏமாற்றிருக்கான், அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், அவனை நீ எப்படி ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சொல்லுது. அதனால் உங்களால் ஒரு கான்ஸ்டண்ட்டான டிசிஷனே எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ அதை தான் அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. அதனால தான் அவர் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கார். ஓகே, டைம் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை, நம்ம அதுக்கு டிசர்வ் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் பிளாங்காக வானத்தை பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உனக்காக இங்கே தான் வெயிட் பண்ணுவோம் இல்லை அம்மா அப்படிங்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் ஜிகே மனுஷி ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். Until then, I'll meet you in the next video. Bye guys, saranghe.